இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டனோட சப் சேனல் தான்ன்றது. புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் என்ற சேனல் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸை பற்றியும் ஃபர்டிலைசர்ஸை பற்றியும் அதில் இருக்கிற ஏதாவது பூச்சி தாக்குதலோ இல்லை மண்கலவையோ அதை பற்றி சொல்கிறது குவாலிட்டி நர்சரி கார்டன். அடுத்தது வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன்ன்றது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பற்றியும் ஹர்ப்ஸ் பற்றியும் அதில் இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்கிறது தான் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலோ ஃபர்டிலைசர்ஸோ பாட்டிங் மிக்ஸோ இல்லை க்ரோ பேக்கோ பாட்ஸோ எது இருந்தாலும் பிளான்ஸோ எது இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சு அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் ஈஸி க்ரோயிங்கான கீரை வகைகள், அதில் தண்டுக்கீரை எப்படி வளர்க்குறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். விதைப்பு முதல் அறுவடை வரை. அதாவது நீங்கள் வந்துட்டு புது கார்டனராக இருக்கலாம், இல்லை இது வரைக்கும் கார்டன் நாலேஜே இல்லாதவங்க கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க கூட உங்களுக்கு காய்கறி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை கீரை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் தாங்க. கீரை வகைகளில் எந்த கீரை நீங்கள் வளர்த்தாலும் சரிங்க, உங்களை அது ஏமாற்றாது. 25 நாளில் உங்கள் கையில் உங்கள் ஒரு கட்டு கீரை இருக்கும். அதை பார்க்கும்போது நம்ம வளர்த்தது, நம்ம வீட்டில் போட்டு வளர்த்தது, நம்ம கைப்பட வந்துட்டு விதைகளை தூவி அதை பராமரித்து அதுக்கு தண்ணி கொடுத்து நல்ல திடமான உரங்களை கொடுத்து நம்ம வளர்த்த ஒரு அழகான பொருள் வந்து நம்ம கையில் இருக்குதுன்னு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. ஸோ அப்படி ஒரு சந்தோஷத்தை இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆமாங்க, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தண்டுக்கீரை விதப்பு முதல் அறுவடை வரை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்துட்டு எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சுங்க. ஒரு கட்டு தண்டுக்கீரையை எடுக்கும்போது அதை சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு உண்மையிலேயே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, மனசுக்கும் திருப்தியாக இருந்துச்சு. ஸோ அதை எப்படி வளர்க்குறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. எந்த ஒரு விதை போட்டாலும் அதுக்கு மூலாதான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்கலவை தாங்க. அந்த மண்கலவையை நம்ம சரியான முறையில் சரியான அளவில் நம்ம கொடுத்துட்டோம்னாலே செடி வந்து சூப்பராக வளர்ச்சி வரும். ஸோ அந்த மண்கலவை என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கீரை வளர்க்குறதுக்கு க்ரோ பேக் பார்த்துடலாம், அப்படி இல்லைன்னா பாட்டு, ரெண்டுத்தில் எது ஒன்றாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. கீரைக்கான க்ரோ பேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா 12 6 18 6 15 6 இந்த சைஸில் வரும். அதாவது லென்த்து சுற்றளவு வந்து பெருசாக வரும், ஹைட்டு வந்துட்டு சின்னதாக இருக்கும். ஸோ இதுதான் கீரைக்கான க்ரோ பேக்கு. தொட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் சைஸ் தொட்டியில் வந்துட்டு கீரைகளை சூப்பராக விதை வைக்கலாம், அட்டகாசமாக வளருங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கீரைக்கான க்ரோ பேக்கும் தொட்டியும். அதுக்கடுத்தது பாட்டிங் மிக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மண்கலவையிலையும் ஈஸியாக கீரை வரோங்க, களிமண்ணை தவிர. ஸோ இந்த வந்துட்டு நம்ம அதுக்கு மெருகேற்றுற மாதிரி இன்னும் கொஞ்சம் பாட்டிங் மிக்ஸை ரெடி பண்ணி கொடுக்கும்போது கீரை இன்னும் கொஞ்சம் சூப்பராக வளருங்க. ஸோ அதுக்கு நம்ம ரெடி பண்ணுற பாட்டிங் மிக்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொல்லக்கூடிய பாட்டிங் மிக்ஸ் வந்துட்டு 15 6 18 6க்கான க்ரோ பேக்குக்குள்ள கரெக்டாக உட்காருங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய பாட்டிங் மிக்ஸ் பாருங்கள். ஸோ கொக்கோ பீட்டு 2 பங்கு, செம்மண் வந்து 1 பங்குங்க, வர்மி கம்போஸ்ட் 1/2 பங்கு, தொழு உரம் 1/2 பங்கு, நீம் பவுடர் அதாவது வேப்பம் புண்ணாக்கு 1 கைப்பிடி அளவுலேருந்து 1.5 கைப்பிடி அளவு, போன்மீல் வந்துட்டு 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன், மிக்ஸ்டு பயோ ஃபர்டிலைசர் அதாவது உயிர் உரம் இருக்கு இல்லைங்களா, உயிர் உரம் வந்துட்டு சூடோமோனஸ், பொட்டாஷ் பாக்டீரியா, ட்ரைகோடர்மா வெரிடி, ரைபோசோம், அடுத்தது வந்துட்டு வேமன் சொல்லக்கூடிய மிக்ஸ்டு பயோ ஃபர்டிலைசர் வந்துட்டு 1 ஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எப்சம் சால்ட் வந்துட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்துடணுங்க. நம்ம கொக்கோபீட் போட்டனால மண்கலவை வந்து ரொம்ப இலவாக இருக்கும். ஸோ மண்கலவை பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதை மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்ட பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 6 12 6 இல்லை 18 6 இதுதாங்க க்ரோ பேக்கோட சைஸு. இதில் அடிச்சுக்கலாம். பாட்டிங் மிக்ஸு வந்துட்டு நீங்கள் க்ரோ பேக்கில் அடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேலை செய்யணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு, ஆனால் அது எப்படி மக்க வைக்கிறது. ஸோ அந்த மக்க வைக்கிறதுக்கு கொஞ்சமாக பஞ்சகாவியா
ஒரு ஒரு அரை கப்பு மஞ்சக்காவியாவை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நல்லா தெளித்து விட்டுறலாம் அந்த மண்ணில். அப்படி இல்லைன்னா புளிச்ச மோர் இருக்கு இல்லைங்களா, அந்த புளிச்ச மோரை அதே மாதிரி 1 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு நல்லா மண்ணில் தெளித்து விட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. மண் வந்து ஈஸியாக மக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸுங்க, அதுக்காக அப்படி செய்யறது. ஸோ அதை செஞ்சுட்டு நீங்கள் உடனே கூட நீங்கள் செடி நடவு செய்ய ஆரம்பிக்கலாம், விதை போட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ பாட்டிங் மிக்ஸ் பேசியாச்சு. அடுத்தது வந்துட்டு க்ரோ பேக்கும் பேசியாச்சு. இப்போது விதை வந்துட்டு நாட்டு விதை எடுக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க, ஹைப்ரிடை விட. ஸோ நாட்டு விதை எடுத்துகிட்டு தண்டு கீரையோட விதை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும், ஆனால் நல்லா ஷைனிங்காக இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். இதுதான் தண்டுக்கீரையோட விதை. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் க்ரோ பேக்கில் மண்ணை அடித்து வச்சிடுறீங்க இல்லைங்களா, அதில் வந்துட்டு எப்படி நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக தண்டுக்கீரையோட விதையை மண்ணில் நீங்கள் தூவி விடலாம். 1. 2வது பக்கம் வந்துட்டு நீங்கள் நியூவராக இருக்கீங்க, உங்கள் கார்டனுக்கு வந்து புதுசாக இருக்கீங்க, ஸோ மண்ணில் வந்து நீங்கள் தெளித்து விட்ட விதைங்க வந்து எங்கே போச்சுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களா பாட்டிங் மிக்ஸு, அந்த பாட்டிங் மிக்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் தேவையான விதைகளை கொஞ்சம் சேகரிச்சுட்டு மண்ணை கலந்து ஒரு லெவலுக்கு நீங்கள் போட்டுட்டு வரலாம். இப்போ பழக்கப்பட்டவங்க எங்களை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக மண்ணில் தூவி விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த நீங்கள் மண்ணிலையும் தூவி விட்டுட்டீங்க. தண்ணி ஊற்றி விடணும். எப்படி தண்ணி ஊற்றி விடணும்? தண்ணி வந்து தபன்னு ஊற்றக்கூடாதுங்க. ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது இல்லைங்களா, பூவாளி இருக்கும், இல்லை வந்துட்டு கையில் லைட்டாக தெளித்து விடலாம், அந்த மாதிரி. இல்லை ஸ்ப்ரே இருந்தால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம். தண்ணி வந்து மக்கில் ஊற்றும் போது விதைகள் போகிற இடமே தெரியாதுங்க, மண்ணுக்குள்ளே போயிடும், இல்லைன்னா இடம் மாறி போயிடும், அதாவது மிஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பூவாளியில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2வது நாளே நல்ல விதைகள், அது தரமான விதைகள் வந்து 2 நாள்லேருந்து 5 நாளைக்குள்ளே முளைச்சி வந்துடுங்க. ஸோ கீரை வந்து 2 நாள்லேருந்து 5 நாளைக்குள்ளே முளைச்சி வந்துடும். முளைச்சி வந்துட்டு அதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விதை போடுறீங்க பாருங்கள், அதிலருந்தே நீங்கள் டைரெக்டாக சன்லைட்லேயே வைக்கலாங்க. ஒரு எஃபெக்டும் வராது. செடி நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும், நல்லா ஆரோக்கியமாக வளரும். ஏன்னா அந்த செடி முளைக்கிறதுலேருந்தே வெயில் படுறதுனால பூச்சி தாக்குதல் எதுவும் வராது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு எப்படி கொடுக்கலாம்? சரிவா, செடி விதை போட்டாச்சு, இப்போ தண்ணி கொடுக்கணும். அதே ஒரு வாரத்துலேருந்து 1.5 வாரத்துக்கு வரைக்கும் ஸ்ப்ரிங்கல்லையே பண்ணிட்டு விடுங்க. பூவாளிலேயே ஸ்ப்ரிங்கல் பண்ணி விடுங்க, இல்லை ஸ்ப்ரேயர்லேயே கொடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியாக கொடுக்கலாம். மக்கில் ஊற்றி விடுங்க. ஒரு ஓரமாக அப்படியே ஃபுல்லாக அந்த பொறுமையாக வந்துட்டு அந்த இலை ஃபுல்லாக ஊற்றி விடுங்க. மேலே பூவாளிலையும் ஸ்ப்ரிங்கல் பண்ணி விடுங்க. சரிங்களா? அடுத்தது உரம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக வந்துட்டு நான் லிக்விட் ஃபர்டிலைசர் கீரைக்கு கொடுப்பேன். ஆனால் ஏதாவது ஒரே ஒரு உரம் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மண்புழு உரம், அப்படி இல்லைன்னா தொழு உரம் 1 கைப்பிடி அளவு மட்டும் போட்டு விடுங்க. ஓகேங்களா? இதை போட்டாலே போதுங்க, சூப்பராக உங்களுக்கு கீரை க்ரோத் இருக்கும். பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா இலைப்பேன் மாதிரி இருக்கோங்க, இலையை வந்து கடித்து வச்சிரும், அந்த இது தான் வரும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒன்று சாம்பல் இருக்குது இல்லைங்களா, சாம்பல் வந்துட்டு மேலே அப்படியே இலை மேலே தூவி விடலாம். அப்படி தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காதுங்க, பூச்சி தாக்குதல் வராது. மோஸ்ட்டாக கீரை வந்துட்டு 26 நாள்லேருந்து 30 நாள் இல்லை 32 நாளுக்குள்ளே நீங்கள் அறுவடை பண்ணிடலாங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இலையும் முத்தி போகும், மேலே வந்துட்டு விதைக்கான பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ விதைக்கான பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த கீரை வந்து விதைக்கானதாக யூஸ் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் 26 டேஸ்லேருந்து, அதாவது 25 நாள்லேருந்து 32 நாளுக்குள்ளே நீங்கள் எடுத்துடலாம் கீரையை. ஓகேங்களா? மோஸ்ட்டாக கீரைக்கு வந்துட்டு வேப்பெண்ணெய் கரைசல் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேப்பெண்ணெய் கரைசல் கீரைக்கு வேண்டாங்க. பூச்சி தாக்குதலுக்காக வேப்பெண்ணெய் கரைசல் கொடுக்கறது, கீரைக்கு வேப்பெண்ணெய் கரைசல் வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படியும் ஒரு 20லேருந்து 30 நாளைக்கு, அதாவது 25 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ளே நீங்கள் அறுவடை பண்ணிடுவீங்க. அப்போ வந்து கீரை வந்து உங்களுக்கு கசப்புத்தன்மையாக இருக்கிறதுனால வேப்பெண்ணெய் கரைசல் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் வந்துட்டு சாம்பல் சொன்னேன் இல்லைங்களா, அப்படி பூச்சி தாக்குதலாக இருந்துச்சுன்னா லைட்டாக 1 கைப்பிடி அளவு சாம்பல் எடுத்து இலை மேலே லைட்டாக அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருவேன். தண்டுக்கீரையை பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்ல ஒரு க்ரோத்து கொடுக்கோங்க. ஆனால் நான் வந்துட்டு பார்க்குறதுக்கு எனக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது, கையையும் கட்டுப்படுத்த முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன், 26வது நாளில் நான் அறுவடை பண்ணிட்டேங்க. ரொம்ப எலசாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க. அதனால் என்னால் நான் வளர்த்த செடியை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எவ்வளோ செடிகள் வளர்த்தாலும்
ஒன்று ஒரு அழகுங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் பறிச்சிட்டேன். இந்த வெயில் காலத்தில் ஈஸி க்ரோயிங் வந்துட்டு இந்த கீரை வகைகள் தாங்க. எந்த கீரை போட்டாலும் அசால்ட்டாக வரோங்க. 25 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ளே ஃபஸ்ட்டு ஈல்டிங் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ அப்படியே விட்டிங்கன்னா இன்னும் மிச்சம் மீதி வந்து வளராமல் இருக்கும் இல்லைங்களா, சின்ன சின்ன க்ரோத் இருக்கும் விதைகளில். அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அது ஒரு செகண்ட் ஈல்டிங்காக மாறிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கட்டு தண்டுக்கீரை கிடச்சிருக்குங்க. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செஞ்சு சாப்பிடும்போதும் நல்ல எலசாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா என்னென்னா, நம்ம தோட்டத்தில் நம்ம விளைச்ச தண்டுக்கீரை தாங்க. இந்த மாதிரி நீங்கள் முதல்ல கார்டன் ஸ்டார்ட் பண்ணும்போது எதை விளைச்சிங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பண்ணும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம், நீங்கள் ஈல்டிங் எடுக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடச்சிதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.